இந்த நாளிலும் கூட நிறைய பேர் புதிதாக வந்திருக்கிறீங்க. உங்களையெல்லாம் பார்க்கறதுல எனக்கு பெரிய சந்தோஷம். நீங்கள் தொடர்ந்து வாங்க சபைக்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தார். ஆண்டுடைய ஆலயத்திற்கு வருகிறது பெரிய மகிழ்ச்சி இல்லையா? 122ஆம் சங்கீதத்தில் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது வாசிக்கலாம். 122ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் வாசிங்க. படிச்சீங்களா? கர்த்தருடைய ஆலயத்திற்கு எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தேன். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி இருக்கு? நமக்கு மகிழ்ச்சியா இருக்கணும் இல்லையா? கஷ்டப்படக்கூடாது. ஆண்டு சமூகத்துல இஷ்டப்பட்டு வரணும். பக்கத்துல பார்த்து கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டு சமூகத்துல இஷ்டப்பட்டு வரணும், கஷ்டப்பட்டு வரக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நீங்க வந்து பாருங்க, உங்களுக்கு blessings. அதனால்தான் சீஷன் சொன்னா வந்து பார் அப்படின்னா, வந்து பார். நாசரேத்துல இருந்து ஒரு நன்மை வந்துருமா அப்படின்னு கேட்டான் நாத்தான். அதுக்கு சொன்னாரு, நீ வந்து பாருப்பா, அவரை வந்து பார். அல்லேலூயா. ஆமா, அவரை தேடினாங்களா? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று அவரை தேடினார்கள். சரி, ஒரு சின்ன செய்தியை நான் உங்களோடு கொடுத்து விட்டு நான் நேரத்தோடு முடித்து உங்களை வீட்டுக்கு அனுப்பணும். ஏன்னா நீங்க போய் நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணணும். நிறைய ப்ரிப்பரேஷன் இருக்கு. இன்னைக்கு கொடுத்த செய்தி அப்படியே கொண்டு போய் முழங்காலில் நின்று அதை மெடிடேட் பண்ணி அதை பிரியாணி ஆக்கி, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க இல்லையா? எவ்வளோ இருக்கு, வேலை இருக்கு இல்லையா? ஸ்தோத்திரம். எல்லாம் புது ட்ரெஸ் போட்டு வந்திருக்கிறீங்க, மகிழ்ச்சி. நானும் கூட ஒரு புது ட்ரெஸ் போட்டு வந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், இது 1.5 வருஷத்துக்கு முன்னால் எடுத்த ட்ரெஸ்ஸு. இது போடலாம்னா போட முடியல. ஆனால் இன்னைக்கு தான் போடுறதுக்கு கர்த்தர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தார். ரொம்ப நன்றி. அதை வாங்கி கொடுத்த அன்பு தாயாருக்காக நன்றி. பொன்னம்மா கண்ணனையா தாயாருக்காக நான் நன்றி சொல்கிறேன். இதை எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, ஒரு சின்ன செய்தியை நான் உங்களோட பேச விரும்புகிறேன். பக்கத்தில் இருக்கிறவங்களை மெதுவாக தட்டி சொல்லுங்க, தயவு செய்து இந்த செய்தியை கேட்டுட்டு இங்கே விட்டுட்டு போயிடாதீங்க, தயவு செய்து கொண்டு போங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கொண்டு போங்க சொல்லுங்க, வீட்டுக்கு கொண்டு போங்க ராமன் சொல்லுங்க. சரி, ஒரு சின்ன செய்தி நான் கொடுத்துட்டு நான் சீக்கிரமா முடிச்சுடுறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். எல்லாரும் சொல்லுங்க, அதிசயமானவர். என்ன வாய்களை திறந்து சொல்லுங்க, அதிசயமானவர். இரண்டாவது, ஆலோசனை தருகிற தேவன். ஆலோசனையிலே பெரியவர், வல்லமை உள்ள தேவன். இயேசுவை குறித்து சொல்றார் தீர்க்கதரிசி ஏசாயா, வல்லமை உள்ள தேவன் அவர் இல்ல. யோசனை, ஆலோசனை கர்த்தர். ஆலோசனை கர்த்தர்னா பைபிள்ல நீங்க இந்த உபதேசங்கள் டாக்டரின்ஸ்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். அவ்வளோ ஆலோசனைகள் அவ்வளோ அருமையா இருக்கும். இன்னொன்று சொல்றேன், 5ஆம் அதிகாரம், மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வரைக்கும் மலை பிரசங்கம் அவ்வளோ அழகா இருக்கும். ராமன் சொல்லுங்க. அதுல ரொம்ப ஈர்க்கப்பட்டவர் தான் நம்முடைய தேச தந்தை காந்திஜி அவர்கள். அல்லேலூயா, அதற்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, அவர் ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன். வல்லமை, அவர் கால் வச்சா வல்லமை. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, கதரேனருடைய நாட்டுல அவர் கால் வைத்த பொழுது வல்லமை புறப்பட்டது. அல்லேலூயா. லேகியோன் பிசாசுகள் பிடித்திருந்தவன்
இவ்வளவு நாளா பயங்கர அட்டகாசம் பண்ணவன் ஆஃப் ஆயிட்டான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு காலை வச்சா கொந்தளிக்கிற, கொதிக்கிற, துள்ளுற, ஓவர் ஆட்டம் போடுற சாத்தான்லாம் ஆஃப் ஆயிடுவான். நல்ல நேரத்துக்கு நீங்க கை தட்டிட்டு இருக்கலாம். தோத்திரம். வல்லமை உள்ள தேவன். அடுத்தது நித்திய பிதா. இந்த உலகத்துல இருக்கிற அப்பா எல்லாம் போயிருவாங்க, ஆனா இந்த அப்பா தான் நித்திய காலமாய் நமக்கு அப்பா பிதாவாக இருப்பார். ஆபா ஃபாதர் இல்லையா? வாசிக்கிறோம் இல்லையா? நம்ம ரோமர்ல 8:15 வாசிச்சோம் இல்லையா? அவர் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும். இவரை மாதிரி சமாதானத்தை நதியை போல ஓட பண்ற தேவன் யாருமே கிடையாது. அல்லேலூயா. ஆமா, எத்தனை பேர் இந்த தேவன்கிட்ட வந்து சமாதானத்தை பெற்றுக்கொண்டீங்க? சிக்கரெல்லாம் இல்லை போல இருக்கு. உங்க கரங்களை உயர்த்தி, ஆண்டவர் எனக்கு சமாதானத்தை நதியை போல எனக்கு புறப்பட பண்ணியிருக்காரு மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் யார்? அவரு பிரபு, சமாதான பிரபு. நானா வள்ளல், அள்ளி கொடுப்பவர். சமாதானத்தை ஒருத்தரும் அவர்கிட்ட என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. வாட்டாது சமாதானத்தை யாரும் என்ன பண்ண முடியாது, எடுக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். அந்த மாதிரி ஒரு சமாதானத்தின் நிறைவை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். இந்த காரியங்களை உங்களோடு தியானிக்கும்படியாக விரும்புகிறேன். முதலாவதாக, இவர் அதிசயமானவர். எல்லாரும் பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, அதிசயமானவர். நான் சொல்றாரு, உன்னை அதிசயங்களை நான் காணப்படுவேன். சிமியோன் அதிசயமானவரை பார்த்தான். சிமியோன் யாரை பார்த்தா? ரட்சணத்தை என் கண்கள் கண்டது. அல்லேலூயா. கரத்திலே ஏந்தினோம் ஆண்டவரை. சிமியோன் ஆண்டவரை கரத்தில் ஏந்தி அதிசயமானவரை பார்த்தான். நாம கூட அதிசயமானவரை பார்த்ததுனால தான் இன்னைக்கு அவருடைய ஆலயத்துல வந்து அவரின் பிள்ளைகளாய் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். கரங்களை வைத்து ராமன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அதிசயமானவர். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இந்த காரியங்களை ஒரு சிலதெல்லாம் நம்ம பார்த்துடலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது, அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், கவனிங்க, தூதன் என்று சொல்லி ஒருமையில வரும் பொழுது அது தேவனுடைய தூதனை குறிக்கிறது. தூதனானவர் வரும் பொழுது இயேசு கிறிஸ்துவை அங்கே குறிக்கிறது. ரொம்ப அழகா இருக்கு. அதற்கு கர்த்தருடைய தூதனானவர் என் நாமம், எவ்வளவு அழகா சொல்றாரு. அவருடைய நாமம் சொல்லல, என் நாமம் என்று நீ, என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு. இப்ப நீங்க எல்லாருமே வலது கரத்தை உயர்த்தி சொல்லணும், அது அதிசயம். சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. அவர் நாமம் என்ன? அது அதிசயம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஒரு பெற்றாருக்கு ஒரு குழந்தைய கர்த்தர் கொடுக்கிறாரு. கொடுக்கும்போது சொல்றாரு, அது அதிசயமா இருக்கும். அதுதான் சாம்சன். அவன் ஒரு பெரிய வல்லமை நிறைஞ்சவன், பராக்கிரமம் செய்கிறவன், ஒரு நியாயாதிபதி. ஆமா, இஸ்ரவேலை ரட்சிக்க ஆண்டவரால் பிறப்பிக்கப்பட்டவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பெலிஸ்தரை அழிக்கிறதுக்காக பிறக்கப்பட்டவன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்களும் ஒரு அதிசயம் தான். பிசாசின் வல்லமைகளை சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிசாசின் வல்லமைகளை உங்களை கொண்டு கர்த்தர் அழிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டு நிச்சயமா செய்வார். பாருங்க, பெலிஸ்தரை சின்னாபின்னமாக்கிட்டான். யாரு? சிம்சன். அவன் பேர் என்ன? அதிசயம். அது என்னது? அது அதிசயம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிக்கலாம். சங்கீதம் 72:18 வாசிங்க. சங்கீதம் புஸ்தகம் 72:18. ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
72:18 அவரே அதிசயங்களை செய்கிறவர். Blessed be the Lord God, the God of Israel, who only doeth wondrous things. Hallelujah. ஆமா, இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாரும் சொல்லுங்க, தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏன் தெரியுமா? அவரே அதிசயங்களை செய்கிறவர். இந்த நாள் உங்களுக்கு என்ன நாள் தெரியுமா? அதிசயங்களை நீங்க கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நாள், அதிசயமான நாள். ஆண்டவர் பிறந்த இந்த தினம், ஆண்டவர் இந்த நாள் தான் பிறந்தாரெல்லாம் கிடையாது பைபிள்ல. பட் கிறிஸ்தவர்கள் தலைவர்கள் சேர்ந்து வச்சுக்கிட்டாங்க, பரவாயில்ல இருக்கட்டும். ஆனா ஆண்டவர் பிறந்தது உண்மை. ஒரு சொல்லுங்க, ஆண்டவர் பிறந்தது சரித்திரம். அல்லேலூயா. சரித்திர புருஷன் இயேசு. ஒரு வயசான அம்மாவை கேட்டேன், உங்களுக்கு என்ன வயதுன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, என் வயது தெரியாதப்பா, நீங்க எப்ப பிறந்தீங்க, எந்த வருஷம் தெரியாது, எந்த மாதம் தெரியாது, எந்த நாளுன்னு தெரியாது. ஆனா அவங்க பிறக்கலையா, பிறந்து வாழ்ந்து கொண்டு தானே இருக்கிறாங்க. இயேசுவும் அப்படிதான். ஏன்னா அந்த நாள் ஆண்டவர் எழுதி வச்சிருந்தா அந்த நாளை பயங்கரமா பிரச்சனை ஆகியிருக்கும். ஆனா ஆண்டவர் நல்லவர், அந்த நாளை மறைச்சு வச்சாரு. பக்கத்துல பார்த்து கைப்பிடி சொல்லுங்க, மறைவானது கர்த்தருக்குரியது. அல்லேலூயா. ஆமா ஆமா. இஸ்ரவேல்ல பாத்தீங்கன்னா அக்டோபர் மாதம் தான் அந்த குளிர் இருக்கும். குளிர் பனியெல்லாம் அக்டோபர் மாதத்துல தான் இருக்கும். அந்த நாட்களில் தான் இயேசு பிறந்திருக்கலாம் என்று யூத வேத வல்லுநர்கள், ஜோசிபஸ் என்று சொல்லுகிற ஒரு வேத வல்லுநர் இப்படி சொல்ற. இந்த நாளில தான் பிறந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. சரி, ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 77ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம் வாசிங்க. 77ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே வல்லமையை விளங்க பண்ணினீர். ஆமென். ஜனங்களுக்குள்ள ஆண்டோட வல்லமை விளங்குச்சு. அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. எல்லாரும் சொல்லுங்க, நீரே. நீரேனா வேற யாரும் செய்ய முடியாது, அவர் தான் உனக்கு அதிசயம் செய்கிறவர். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 86ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் வாசிக்கலாம். 86ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர். நீர் ஒருவரே தேவன். ஆமென் சொல்லுங்க. தேவரீர் மகத்துவம் உள்ளவரும். ரொம்ப அழகா இருக்கு. நீ ஒருவரே அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர். நீர் ஒருவரே தேவன். ஆமென். ஹல்லேலூயா. 136ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். 136ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்திலே நடத்தினவரை துதியுங்கள். அவர் கிருபை. 14 படிங்கப்பா. அதன் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. இதெல்லாம் ஒரு பெரிய அதிசயம். செங்கடல் பிளந்து அதன் நடுவே கர்த்தர் நடத்துகிறார். அல்லேலூயா. வாசிங்க. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். ஒருவராய் பெரிய அதிசயம். செங்கடலை பிளந்தார், யோர்தானை பிரித்தார். அல்லேலூயா. நீங்கள் எப்படியெல்லாம் நான் தாழ்மையா சொல்றேன், நமக்கு செங்கடல் இல்லை, நம்முடைய பிரச்சனைகள் நடுவே கர்த்தர் இருந்து நம்மை கிருபையாய் நடத்தி வந்தார். ஆமென் சொல்லுங்க. எத்தனையோ தடைகள் யோர்தான் போல எதிரிட்டு நின்றது, எரிகோ போல நின்றது. கர்த்தர் எல்லாத்தையும் தகர்த்தார். கர்த்தர் அதிசயமானவராய் இருந்தார். ஒருவராய் பெரிய அதிசயமான அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஏசாயா 25:1 வாசிங்க. ஏசாயா 25:1. நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர். உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். அல்லேலூயா. கர்த்தாவே, நீரே தேவனப்பா, உம்மை உயர்த்துவப்பா, உம் நாமத்தை துதிப்பப்பா. நீ
அதிசயமானவைகளை செய்தீர் ஆண்டவரே. அல்லேலூயா. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் மீகா 7:15 உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அல்லேலூயா. யோபு 5:9 சொல்லுகிறது. ஆமா, வாசிக்கலாம் அந்த வசனத்தை. ஆமா, யோபு 5:9 ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். 2 இடத்துல சொல்றார் யோபு. 9:10 சொல்றாரு. 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலையும் சொல்றாரு யோபு. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அதிசயம், எண்ண முடியாத அதிசயத்தை செய்யற கர்த்தர். காரணம், அவர் நாமம் அதிசயமானவர். அவர் நாமம் என்னங்க? அதிசயமானவர். 2வது, ஆலோசனை கர்த்தர். யோசனையில் ஆண்டவர் பெரியவர். எத்தனை பேருக்கு ஆண்டவர் ஆலோசனை இல்லாம ஒரு குழப்பத்தின் நேரத்துல வேத வசனத்தை கொடுத்து உங்களை நடத்தி இருக்கிறார்? எத்தனை பேருக்கு அப்படி நடத்தி இருக்கிறார்? கர்த்தர் நல்லவர். குழம்பின நேரத்துல, நமக்கு வழி தெரியாத நேரத்துல, திகைத்து நிற்கிற நேரத்துல கர்த்தர் நமக்கு வேத வசனத்தின் வெளிச்சத்தில் கர்த்தர் நம்மை நடத்துவார். வசனத்தை கொடுத்து கர்த்தர் நடத்துவார். ஆலோசனை கர்த்தர். யோசனையில் அவர் பெரியவர். வாசிக்கலாமா? ரொம்ப அழகான வார்த்தை. ஏசாயா 28ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 28ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். ஆமென். அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். ஆலோசனை தருவார். ஆமா, எத்தனை பேருக்கு ஆண்டுடைய ஆலோசனை ரொம்ப பிடிக்கும்? பைபிள் ஒரு மனுஷன் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அகிதோபேல். அகிதோபேலுடைய ஆலோசனை யாருடைய ஆலோசனை மாதிரி இருக்குமா? கர்த்தரின் ஆலோசனை. என்ன கவனிங்க, என்ன கவனிங்க. அகிதோபேலின் ஆலோசனை. அகிதோபேல்னு ஒரு பையன், ஒரு ஆள் இருந்தார். அந்த ஆள் ஒரு பெரிய ஆலோசனை. இப்போ இந்த இதுலெல்லாம் எலெக்ஷன் டைம்ல ஒரு ஆள் பீகார்லேருந்து ஒரு ஆளை கூப்பிடுறாங்களே, யார் அவரு? பீகார்லேருந்து ஒரு ஆளை கூப்பிடுறாங்க, கிஷோர். என்ன அது கிஷோர்? அவரு என்னங்க? பிரசாந்த் கிஷோர். யார் சொன்னது அது? வெரி குட், வெரி குட் டைட்டஸ். God bless you. பிரசாந்த் கிஷோர் அவரை கூப்பிடுறாங்க. அவர் ஆலோசனை சொல்றாரு. அவர் ஆலோசனை லாஸ்ட் டைம் பீகார்ல ஒன்றாவது போயிருச்சு. அல்லேலூயா. அகிதோபேல் கூட ஆலோசனை சொல்லுவான். அவன் யார்கிட்ட இருக்கிற வரைக்கும் தெரியுமா அவனுடைய ஆலோசனையை கர்த்தர் சரியா வைப்பாரு. தாவீதுல இருக்கிற வரைக்கும் தான் அவன் ஆலோசனை செல்லும். அவன் ஆலோசனை தாவீதை விட்டு அவனுடைய பிள்ளைகிட்ட அப்சலோம்கிட்ட போயிருச்சுன்னு வச்சுக்க, ஆலோசனை அபத்தமாக்கிடுவார். கரங்களை உயர்த்தி வரலையா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உங்களுக்கு விரோதமா எவ்வளவு யோசனை வேணா பண்ணலாம், எவ்வளவு ஆலோசனைகள் வேணா பண்ணலாம். ஆனா கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கும் பொழுது உனக்கு விரோதமா எழும்புகிற யோசனைகள், ஆலோசனைகளை கர்த்தர் அபத்தமாக்குவார். முடிஞ்சா கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. 16ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். 16ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் வாசிங்க, எடுத்துருங்க. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். தாவீதுக்கு என்ன தந்தாரா? ஆலோசனை தந்தாரா? அல்லேலூயா. உண்மையா சொல்றேன், தாவீதுக்கு எவ்வளவு பேர் யோசனை சொல்லலாம் அங்க இருக்கிறாங்க. ஆனா தாவீதுக்கு யோசனை சொல்ல ஒருத்தர் இருக்கிறார். நான் சொல்றேன், உங்களை சுற்றி யாரெல்லாம் இருக்கலாம், ரொம்ப பிரில்லியன்ட் பீப்புள்ஸ் எல்லாம் இருக்கலாம். ஏன் மனைவி ரொம்ப ஞானம் உள்ளவங்களா இருக்கலாம், இல்ல கணவன் ரொம்ப ஞானம் உள்ளவங்களா. உனக்கு ஆலோசனை சொல்லி உன்னை நடத்துகிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் தான் உன் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். அல்லேலூயா. 32:8 சங்கீதத்துல சொல்லுகிறது, உன் மீது என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா. சங்கீதம் 139:17 வாசிக்கலாம். சங்கீதம் 139:17. தேவனே
தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். அவங்களை உயர்த்தி சொல்லுங்க. எத்தனையோ ஆலோசனைகள், திகைச்சு நின்ற வேலையில, வழி தெரியாது அப்படின்ற நேரத்துல எத்தனையோ ஆலோசனைகளை கொடுத்து கர்த்தர் அணுவா, நிமிஷமா கர்த்தர் படியா, ஒவ்வொரு அடியா கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. நான் தாழ்மையா சொல்றேன், ஆண்டுடைய ஆலோசனை தான் நம்மளை அருமையா நடத்தும். நம்ம யோசனை பண்ணோம்னா அது வேஸ்ட் ஆயிடும். நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல விட்டுருவோம், ஏமாந்துருவோம், அல்லது தொலைஞ்சிருவோம், இல்லை சத்துரு தொலைச்சிருவான் நம்மளை. ஆனால் கர்த்தர் நல்லவர். அவர் ரொம்ப அழகா சொல்றார், தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள். சொல்லுங்க, ஆலோசனை கர்த்தரை பார்த்து சொல்லுங்க. கர்த்தாவே, தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள். எல்லாரும் சொல்லாமா? எனக்கு எத்தனை அருமையானவைகள், உமது ஆலோசனை எனக்கு எத்தனை அருமையானவைகள். கர்த்தருக்கு மைமுண்டாவட்டம். நீதிமொழிகள் 15:22 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆலோசனை இல்லாமல் எண்ணங்கள் சித்தியாமல் போகும், காரியம் வாய்க்காம போயிடும், ஒண்ணு நடக்காம போயிடும். ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும். அல்லேலூயா. 20:18 நீதிமொழிகள் 20:18. ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும், நல்ல யோசனை செய்து யுத்தம் பண்ணு. நல்ல யோசனை செய்து யுத்தம் பண்ணு. சும்மா அப்படியே வந்த மாதிரி போயிடாத. நல்ல யோசனை பண்ணிட்டு யுத்தம் பண்ணு. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவசரப்படாத, நல்ல யோசனை பண்ணி யுத்தம் பண்ணு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாலமோன் என்ன பண்ண தெரியுமா? நல்ல ஆலோசனை சொல்றவங்களெல்லாம் என்ன பண்ணிட்டான்? அவங்க அப்பா காலத்துல இருந்த நல்ல ஆலோசனை சொல்றவங்க என்ன பண்ணிட்டான்? விளக்கிட்டான். வாலிபர்கள் அவனோடு வச்சுக்கிட்டான். அவன் நல்ல ஆலோசனையா சொல்லுவாங்க. வாலிபர்கள் என்னைக்குமே அவர்களால், அவர்கள் அனுபவத்திலும் சரி, அவர்கள் தேவதயவிலும் சரி, அப்படிப்பட்ட ஆலோசனைகளை கொடுக்க முடியாது. பெரியவர்களால தான் அந்த ஆலோசனைகள் உறுதிப்படும். கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்கலாமா? நல்லா சத்தமா ஒரு அல்லேலூயா, கொஞ்சம் ஜோரா அல்லேலூயா. ரொம்ப நல்ல தேவன். நீதிமொழிகள் 24:6 வாசிங்க. நீதிமொழிகள் 24:6. நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும். அல்லேலூயா. ஒரு ஆலோசனைக்காரனால ஜெயம் கிடைக்குதுன்னா ஆலோசனை கர்த்தரால நிச்சயமாய் உனக்கு ஜெயம் உண்டாகும். நீங்க எதை செய்தாலும் வேதத்தை படிச்சு ஆலோசனை பெற்று நீங்கள் கர்த்தருடைய நாமத்தில் செய்யுங்க. நீங்க நிச்சயமா ஜெயம் பெறுவீங்க. நீங்க நிச்சயமா அதுல உயர்ந்து கர்த்தர் மேன்மையா கர்த்தர் உங்களை வைப்பார். முதலாவது பார்த்தோம், அவர் என்ன? அதிசயமானவர். இரண்டாவதாக ஆலோசனை கர்த்தர். மூன்றாவதாக அவர் வல்லமையுள்ள தேவன். Powerful God. வாசிக்கலாம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார். அல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தர் யார்? அவரு உன் நடுவில் இருக்கிறார், உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் உன்னை ரட்சிப்பார். யோபு 42:2 சொல்லுகிற, தேவரீ நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்ததே ஒன்று தடைபடாது. எரேமியா 50ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிங்க. எரேமியா 50ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். எரேமியா 50ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் வாசிக்கலாம். அவர்களுடைய மீட்பரோவெனில் வல்லமையுள்ளவர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். தேசத்தை இளைப்பாற பண்ணுவதற்கும் பாபிலோன் குடிகளை அவர்களுடைய வழக்கை அவர் நடத்துவார்.
உன் கேஸை டேக் ஓவர் பண்ணுவார் தேவன். ஆமாங்க, வழக்காட்டம் நடத்துவார். உனக்காக கர்த்தர் வழக்காடுவார். உனக்காக கர்த்தர் பரிந்து பேசுவார். உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. அவர்களுடைய மீட்பெருமெனில் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. ஆமா, வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 1:8 வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கொஞ்சம் படிங்க. நான் நேரத்தோட கடந்து போயிடுறேன். சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் அவர் சொல்றார், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவிழம் பற்றுகிறார். அவர் வல்லமை உள்ள தேவன். சாதாரண வல்லமைங்க, சர்வ வல்லமை உள்ள தேவன். எல் ஷடாய். எல்லாரும் சொல்லுங்க, இந்த தேவன் யாரு? எல் ஷடாய். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்தை வாசிங்க. 7ஆம் வசனம் ரொம்ப அருமையா இருக்கும். 7ஆம் வசனம் 11:7. அவர்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொண்டு போடும். அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது என்று சொல்லப்படுகிறது. ஆனா நீ வந்த காரியத்தை கர்த்தர் முடிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க கர்த்தர் உங்களை கொண்டு இன்னும் அந்த பூமியில செய்யணுமோ அதை செய்து முடிச்சிருவாரு. அதுக்கப்புறம் தான் சத்துரு வந்து உங்களை முடிக்கிறதுக்கு வேலை பார்ப்பான். ஆனா அதற்குள்ள கர்த்தர் மகிமையில உங்களை ஜெயத்தோடு வைத்திருப்பார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? அவர் வல்லமை உள்ள தேவன். அவர் வல்லமை உள்ள தேவன். அவர் எழுந்து காற்றையும் கடலையும் அகற்றாரு. அமைதல் ஆயிடுச்சு. ஆமென். அல்லேலூயா. அவர் எழுந்து பிசாசு அதற்றாரு. அமைதல் ஆயிடுச்சு. விலகி போயிருச்சு. அவர் மரித்த, நான் போன வாரம் ஒரு இடத்துல தியானிக்கும் போது சொன்னேன், இரவெல்லாம் இயேசு ஜெபிப்பார்ல, ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்லுவாரு, அப்பா ஒரு வாலிப பெண்ணை தலித்தாகுமி அப்படின்னு எழுப்புவ. இரவு ஜெபத்துல பேசுவார். பிதாவாகிய தேவன் இயேசு இடத்துல பேசுவார். ஆமாண்டவரை நான் எழுப்ப போறேன். அவர் போய் அந்த பொண்ணை எழுப்புவார். அந்த வீட்டாண்ட என்ன வச்சுட்டாங்க? அந்த பொண்ணை இறந்துருச்சு. என்ன வச்சுட்டாங்க? மோளம் தார தப்பட்டெல்லாம் வச்சுட்டாங்க. எல்லாம் அழுகுறாங்க. எப்பவுமே சாவு வீட்டுல போய் இயேசு சொல்றாரு, அவர் மரிக்கல, நித்திரையா இருக்கார். காரணம் என்னன்னா, உள்ளே கடந்து வருகிறது யார் தெரியுமா? வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் எழுப்புறாரு. திருப்பெண்ணே எழுந்திரு, சிறுபெண்ணே எழுந்திருன்னு எழுப்புறாரு. வாலிபனை பாடையில தூக்கிட்டு வராங்க, புதைக்க வராங்க. கர்த்தர் அவைகளை எழுப்புறார். ஆண்டவரே, தூக்கத்தை கொண்டு வருகிற எல்லா பலவீனப்படுத்துகிற ஆவியை இயேசு நாமத்துல விலக்கி போடுகிறேன் அப்பா. எல்லாரும் விழிப்போடு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி நான் தாழ்மையோடு கேட்கிறேன் இயேசப்பா. இப்படிதான் போய் கறிக்கடையில் எதனா தூங்கிட்டீங்கன்னா ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ கறி கம்மி பண்ணி விட்டுருவாங்க. ஆனா அங்க மாத்திரம் தூக்கம் வந்தா கூட கண்ணை விழிச்சு பார்த்துட்டே இருப்பீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க இன்னும் கூட நல்லா தூங்கலாம் சொல்லுங்க. இன்னும் கூட நல்லா தூங்க. அல்லேலூயா. தூங்குறவங்க மாத்திரம் சொல்லுங்க. மூச்சுக்கிறவங்களை சொன்னீங்கன்னா கோபம் வரும் உங்களுக்கு. அல்லேலூயா. இங்க பார்க்க ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியத்தை வாசிக்கலாம். அந்த வசனத்தை திரும்ப வாசி. சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது அவர்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவைகளை கொண்டு போகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா ஆண்டவர் நல்லவர், அவர் வல்லமை உள்ள தேவன். நீங்க நிச்சயமா ஜெயிக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு கிருபையாக இருப்பார். அல்லேலூயா. 4வது நித்திய பிதா, என்றென்றும் உள்ள தந்தை. 1 தீமோத்தேயு 1:17 சொல்லுகிறது, நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமும் உள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறார். அவர் யார்? அவரே நித்திய பிதா. ஒரு ஆமென் சொல்லுங்க. அழிவில்லாத அப்பா. அப்பா இல்லாதவங்களா கை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு அப்பா என் தேவனாகிய கர்த்தர். சொல்லுங்க, எனக்கு அப்பா யாரு? அப்பா இல்லாதவங்க மட்டும் சொல்லுங்க,
அப்பா இருக்கிறவங்க அவர் எங்க அப்பான்னு சொல்லிக்கோங்க. வேணும்னா இப்ப இயேசுவை கூட நீங்க எங்க அப்பா அவர் தான் சொன்னா நீங்க சொல்லலாம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆமா, நித்தியமும் சொல்லுங்க, நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமும் உள்ள ராஜனுமாய் நாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறார். அவர் ஒருவரே அப்பா. அல்லேலூயா. ஆமா, 1 தீமோத்தேயு 6:15 வாசிங்க. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதியோ ராஜாதி ராஜாவோ கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சர்வ வல்லமை உள்ளவரும் சாவாமை உள்ளவரும் படிங்க சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. 1 யோவான் 1:2 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாய் இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு. யார் அந்த ஜீவன்? நானே ஜீவன் என்று சொன்னவர். நம்முடைய ஜீவன் பரிபூரண படவுமே வந்தவர், நமக்காக ஜீவனை கொடுத்தவர். வாசிக்கலாம். அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அல்லேலூயா. அவர் நித்திய பிதா. 5ஆவதாக சமாதான பிரபு, அமைதியின் அரசர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேசியர்ல வாசிக்கிற 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவித்தார். அவரே சமாதான காரணராகி. ஆமா, மீகா 5ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிங்க. மீகா 5ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். அவர் நின்று கொண்டு அவருடைய பலத்தோடும் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் நினைப்பார். ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். அவர் பூமியின் எல்லைகள் பரிசுத்தம் பரியந்தமும் பூமியின் எல்லைகள் பரியந்தமும் மகிமை படுவார். அல்லேலூயா. 5ஆம் வசனம் படிங்க. இவரே சமாதான காரணர். போதும். இவரே சமாதான காரணர். ரோமர் 15:33. ரோமர் எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் வாசிங்க. சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமென். அல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 5:23. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் வாய்மதும் குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. 2 தெசலோனிக்கேயர் 3:16. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக. கர்த்தர் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? இப்ப ஏசாயா 9:6 வாசிங்க. ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். எல்லாரும் சொல்லுங்க, அவர் நானும் அதிசயமானவர். எல்லாம் சொல்லுங்க, உங்க 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 ஆண்டவருக்கு ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் நானும் ஆராதிக்கிற நம் தேவனுக்கு ஒரு நாமம், அது அதிசயமானவர். எல்லாரும் சொல்லுங்க, அதிசயம், அது அதிசயம். எல்லாரும் சொல்லுங்க, அது அதிசயம். ஆமென். அவர் நாமம் அதிசயமானவர். 2வது, 3வது, 4வது, 5வது. நீங்க எவ்வளோ சீக்கிரமா சொல்றது காரணம், சீக்கிரமா ஒரு முடிச்சிருவாருங்க. இல்ல, இனிமேல் தான் செய்தி ஆரம்பம். சொல்லுங்க சத்தமா. நல்லா சிரிச்ச முகத்துக்கு திடீர்னு ஒரு கவலை வந்துருச்சு. இதுக்கு மேல உங்களை
நான் உங்களை காக்க வைக்க மாட்டேன். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். தேவன் அவர் அதிசயமானவர், வியப்புக்குரியவர். உங்களை அதிசயமா நடத்துவார். அவர் ஆலோசனை தந்து நடத்துவார். அவர் வல்லமை பயங்கரமான தேவன். ஆமா, ஐயா வச்சிருக்காரு பைபிள்ல. அவர்தான் முடிஞ்சிச்சு பிரசங்கம். ஆமா, வல்லமை உள்ள தேவன். அவர் நித்திய பிதா, எப்போதுமே அவர் தான் அப்பா. கடைசியாக அவர் பெயர் சமாதான பிரபு. அல்லேலூயா. யாருக்கெல்லாம் கர்த்தர் சமாதானத்தை நிறைவா கொடுத்திருக்கிறார். அப்படியே எழுந்து நிற்கலாமா? முடிஞ்சவங்க எழுந்து நில்லுங்க. நான் ஜெபம் பண்றேன். அவங்களுக்காக ஜெபம் பண்றேன். சி மைனர் கொடுங்க. உடைய பிரபு நான் வந்து உன்னை அதிசயம் காண செய்வார், உன்னை அற்புதம் செய்திடுவார். இந்த பாடலை சேர்ந்து அவர் பாடுபடி நான் அன்போடு கேட்கிறேன். நீங்க எல்லாரும் கர்த்தரை நல்ல கரங்களை தட்டி பயன்படுத்துங்க. முடிவில் நான் ஜெபிக்கிறேன். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். ஒளிந்திருக்கும் அதிசயம் நடந்திடுவே, செங்கடலும் திறந்தே வழிந்திடுவே. ஒளிந்திருக்கும் அதிசயம் நடந்திடுவே, செங்கடலும் திறந்தே வழிந்திடுவே. தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே, இடங்களெல்லாம் இன்றே மறைந்திடுமே. தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே, இடங்களெல்லாம் இன்றே மறைந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். குறைகளெல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே, இறைமகனாம் இயேசுவால் நடந்திடுமே. குறைகளெல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே, இறைமகனாம் இயேசுவால் நடந்திடுமே. வாதையெல்லாம் மறைந்தே போகுமே, உன் பாதையெல்லாம் நீயாய் பொழிந்திடுமே. வாதையெல்லாம் மறைந்தே போகுமே, உன் பாதையெல்லாம் நீயாய் பொழிந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே, காரிருளில் தேவனை வீசிடுமே. வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே, காரிருளில் தேவனை வீசிடுமே. மன
Praise Lord. Hallelujah. கர்த்தர் உங்களை அதிசயமாய் நடத்துவார். ஆலோசனை தந்து நடத்துவார். வல்லமையோடு நடத்துவார். Hallelujah. நித்திய பிதா உங்களோடு இருப்பார். சமாதானத்தின் நிறைவினால் கர்த்தர் உங்களை நிரப்பி நடத்துவார். யாருக்கெல்லாம் சந்தோஷம்? இயேசு பிறந்தார், உண்மைதான். இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், அதை விட அதுவும் உண்மைதான். அடக்கம் பண்ணப்பட்டார், சரிதான். ஆனா 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், மிக 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 அருமையானது. ஆனால் அதையெல்லாம் விட மறுபடியும் இயேசு வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நம்முடைய சபை ஆயத்தமாக வேண்டும். தலைக்கு மேல உங்க கரங்களை கட்டி எல்லா இயேசுவே இந்த வருகைக்கு ஆயத்தப்படுத்தினப்பா. இயேசுவே இந்த வருகையிலே நான் காணுகிறேன். ஆலோசனைகளை தந்து என்னை நடத்துவீராக. பெரிய காரியங்களை செய்யுமா. இந்த நல்ல நாளில பிள்ளைகள் எல்லாம் வந்திருக்கிறாங்கப்பா, குடும்பமா வந்திருக்கிறாங்க. இயேசுப்பா, ஒரு விசை ஆண்டவரே பிள்ளைகளை தொட்டுடுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளுடைய தேவைகள் நிறைய சந்திங்கப்பா. பிள்ளைகளுடைய மனதில் கவலைகள் பாரங்கள் நீக்கி போட்டுள்ளப்பா. சந்தோஷத்தை மிகுதியா கொடுப்பீங்களாக. ரட்சிப்பின் சந்தோஷம் பெருகுவதாக. ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் கொடுப்பீராக. ரட்சகரே, ரட்சகா, ஆலோசனைகளை தந்து நீர் அவர்களுக்காய் வழக்காடி, நீர் அவர்களுக்காய் யுத்தம் பண்ணி ஒரு பெரிய ஜெயத்தை கொடுப்பீராக. மனதார ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால அடியான் ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதி, நன்மையும் கிருபையும் தொடர செய்யும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம். வழிபாடுபடி நம்மை காக்க வல்லவரும் பிதாவாகிய தேவனுடைய சன்னிதானத்திலே மாசற்றவர்களாய் நம்மை நிறுத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களோடும், பிதாவாகிய தேவனுடைய அன்பு உங்கள் அனைவரோடும், தூய ஆவியானுடைய அந்யோன்யம், ஐக்கியம், சமாதானம் நம் அனைவரோடும் ஆண்டவர் இயேசுவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். அனைவருக்கும் கிறிஸ்துவின் பிறப்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். Just go ahead and enjoy your days. Hallelujah. Rejoice in the Lord. தயவு செய்து கிறிஸ்துமஸுக்கு சிலரை சொல்றேன், போய் மச்சா கூப்பிட்டா மாமா கூப்பிட்டான்னு போய் தண்ணி அடிக்க